அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 14ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சி உற செய்கிறார், ஆனால் இறை வாக்கு உரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சி உற செய்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். பரவச பேச்சு பேசும் ஆவிக்குரிய அருள் கொடை தனி மனிதரின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய எழுச்சிக்கும் உதவியாக இருக்கும். ஆனால் இறை வாக்கு உரைக்கும் ஆவிக்குரிய அருள் கொடை திருச்சபையின் வளர்ச்சிக்கும் திருச்சபையின் எழுச்சிக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். பரவச பேச்சு பேசுகிற ஆவிக்குரிய அருள் கொடையை பெற்ற மனிதர்கள் அந்த பேச்சை விளக்குவதற்கான ஆற்றலையும் கடவுளிடம் கேட்டு பெற்று அவர்கள் திருச்சபையில் செயல்படும் போது அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். மாறாக பரவச பேச்சு பேசும் ஆவிக்குரிய அருள் கொடையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அந்த பேச்சை விளக்குவதற்கான ஆற்றலை கடவுளிடம் கேட்டு பெறாமல் அவர்கள் திருச்சபையில் செயல்படும் போது அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்காது என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். பரவச பேச்சு பேசுகிற மனிதர்கள் கடவுளோடு தாங்கள் என்ன பேசினோம் என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து விளக்கி சொல்லும் போதுதான் விசுவாசிகள் விசுவாசத்தில் வளரவும் திருச்சபை வளரவும் அது உதவியாக இருக்கும். மாறாக பரவச பேச்சு பேசுகிற மனிதர்கள் கடவுளோடு தாங்கள் என்ன பேசினோம் என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லவில்லை என்று சொன்னால் அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஒரு நாளும் உதவியாக இருக்காது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார். பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையில் சொல்லும் புனித பவுல் திருச்சபையை கட்டி எழுப்பும் ஆவிக்குரிய அருள் கொடைகளை ஆர்வமாய் நாடி தேடுங்கள் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையை கட்டி எழுப்ப தேவையான ஆவிக்குரிய அருள் கொடைகளை ஆர்வமோடு நாடி தேடுவோம். ஆவிக்குரிய அருள் கொடைகளை இறைவனிடம் கேட்டு பெறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அருள் கொடைகளை பயன்படுத்தி திருச்சபையை கட்டி எழுப்புவோம். இந்த உலகில் கிறிஸ்துவின் அரசு மலர நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் திருச்சபையை கட்டி எழுப்புகிற ஆவிக்குரிய அருள் கொடைகளை ஆர்வமாய் நாடி தேடி திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையை கட்டி எழுப்புகிற ஆவிக்குரிய அருள் கொடைகளை ஆர்வமாய் நாடி தேடி அந்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை உம்முடைய தூய ஆவின் வழியாக நாங்கள் பெற்று இந்த உலகில் திருச்சபையை கட்டி எழுப்பும் போது இந்த உலகில் கிறிஸ்துவின் அரசு மலர நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவாக
நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.